ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற டாபிக் தான் எடுத்திருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம். இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கிறோம். அதனால வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரி தான் டீட்டெயில் சொல்லியிருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு மெயில் ஐடி இருக்கணும், ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கணும். அது இருந்துச்சுனாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு. இன்னைக்கு எல்லாத்துட்டையுமே ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, அதில் கண்டிப்பாக மெயில் ஐடி இருக்குது. அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து புதுசாக போய் வாங்கணுங்கிறலாம் அவசியம் இல்லை. இருக்கிற ஃபோன்லேயே நீங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கலாம். நம்மக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திறமை ஒழிஞ்சிட்ருக்கோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நல்லா சமைக்கலாம், சில பேர் நல்லா டிராயிங் வரையலாம், சில பேர் வந்து நல்லா அந்த கிராஃப்ட் ஒர்க்லாம் இருக்குல்லைங்க, இந்த பேப்பர்லலாம் சின்ன சின்னதாக கலர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் பேரண்டிங் வந்து பண்ணுவாங்க, அதை கூட வீடியோ எடுத்து. சில பேர் நல்லா கதை சொல்லுவீங்க, சில பேர் நல்லா பாட்டு பாடுவீங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கு. டான்ஸ் ஆடுவீங்க. அவங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு திறமை இருக்கும். அது என்ன திறமை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோன்லேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ எடுத்து போடணும். நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோன்லேயே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துக்கலாம். இதுக்குன்னு தனியாக கேமராலாம் வாங்கணும், இல்லை நிறைய டூல்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து போடுங்க. ஒரு நாள் போட்டுட்டு வியூஸ் போகலைன்னு வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. அதே மாதிரி போட்டோன்னே வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகாது. டைம் எடுத்துக்கும். அந்த டைம் வரைக்கும் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தவறாமல் வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுக்கு வியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகி அந்த யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் கொடுத்துருப்பாங்க. அந்த லெவல் நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மானிட்டைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து இப்போ தான் மானிட்டைஸ் ஆகிருக்கோம், ஆனால் இன்னும் அமௌண்ட் எதுவும் வரல. அதுக்கு இன்னும் வந்து நம்ம நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நீங்களும் வந்து ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணுங்கள். நிறைய பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் ஆகிறதுக்கு வெறும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் போதும். அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து ஷார்ட்ஸ் கிஃப்ட்டு, சூப்பர் தேங்க்ஸ் இதெல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், 3000 மணி நேரம் வாட்ச் அவர்ஸ் வேணும். அதை கம்ப்ளீட் பண்ணாலும் நீங்கள் வந்து மானிட்டைஸ் ஆகிடலாம். மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணி மானிட்டைஸ் ஆகிக்கலாம். மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். போட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி நிற்க முடியும். இந்த வீடியோட கடைசியில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து நீங்கள் லாங் வீடியோ போடணும்னு நினைக்கிறது வந்து அவ்வளோக்கு கை கொடுக்குமான்னு தெரியல. அதனால் எடுத்த உடனே வந்து ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங்ஸில் அப்லோட் பண்ணுங்கள். ஒரு நாள் காலையில், ஒரு நாள் சாயந்தரம், அந்த மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு எந்த டைமிங்கில் வீடியோ போட்டால் வியூஸ் போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு கண்டினியூஸாக அதே டைமிங்க்கு டெய்லி ஒரு வீடியோ வந்து போட்டுகிட்டே இருங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். லாங் வீடியோ போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றது கஷ்டம். ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவாங்க. ஷார்ட்ஸ் போகிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டான்ஸ் ஆடி போடலாம், பேசி போடலாம். இப்போ ஏதோ ஒன்று நீங்கள் வீட்டில் சமைச்சிட்டு அதுக்கு ஒரு பேசி நீங்கள் போடலாம். இன்றைக்கி வந்து நான் இதை சமைச்சிருக்கேன், உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த மாதிரி பின்னாடி வயசு ஒரு கொடுத்து போட்டீங்க அந்த மாதிரி போட்டாலும் வியூஸ் நல்லா போகும். சும்மா இதுக்காக நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டு பை பண்ணி பண்ணணும்னு இல்லை. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த திங்ஸை வச்சு பண்ணி நீங்கள் போடுங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயிலுக்கு வரலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.